எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்திங்கன்னா 2025 வரக்கூடிய ஆகஸ்ட் மாதத்துக்கு உண்டான மாத ராசி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. அப்போ காலப்புருஷ தத்துவத்துப்படி 4வது ராசி தான் இந்த கடகராசி. இந்த கடகராசிக்கு அதிபதி யார் அப்படி பார்த்தா சந்திரன். நவகிரகத்தில் அதிதேவதை தான் இந்த சந்திரன். அப்போ இன்றைக்கி சந்திரன் அப்படி பார்த்தா நீர் ராசி. ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறுறதுக்கு வெறும் 2.25 நாள் தான் டைம் எடுத்துக்குவார். சரிங்களா? அப்படியேப்பட்ட கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவானப்பட்டது உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருந்தாலும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் முக்கியமான ஒரு சில நாட்கள் பற்றி நம்ம பார்த்துருவோம். அப்படி பார்த்தா ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி ஆடி பெருக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது ஆடி 18. அது பார்த்தா ஒரு கங்கையில் போய் அதாவது தலைமொழிக்கு தண்ணி ஊற்றிட்டு வாங்க, கண்டிப்பாக பிடிச்ச பாவங்கள் சரியாகும். அருகம்பில்லு வச்சு காணிக்கை அதாவதுன்றது ₹1 காணிக்கை வச்சு நவதானியங்கள் முடிஞ்சால் கொஞ்சம் வச்சு கங்கையில் பட்டன்றதை புனித நீராடி வந்தீங்கன்னா பிடித்த பாவங்கள் சரியாகுன்றதுக்கு அருமையான நாள் தான் இந்த ஆடி பெருக்கு 3ஆம் தேதி அன்னைக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா அதே ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி அன்றைக்கி நிறைஞ்ச பௌர்ணமி. அப்படி பார்த்தா நம்ம கிரிவலம் போகிறதுக்கு அருமையான உகந்த நாள். அது போக இன்றைக்கி வரலட்சுமி விரதம் பிடிச்சி நம்ம வீட்டில் சாமி கும்பிட்றதுக்கு அருமையான நாள் 8ஆம் தேதி. சரிங்களா? இது போக 9ஆம் தேதி அப்படி பார்த்தா ஆவணி அவிட்டம்னு சொல்லுவாங்க. நம்ம சாமி கும்பிட்றதுக்கு இது ஒரு அற்புதமான நாள் தான். அது போக உங்களுக்கு பார்த்தா கட்டன்றது 22ஆம் தேதி அப்படி பார்த்தா நிறைஞ்ச அமாவாசை. அது போக வாஸ்து நாள். நிறைய பேருக்கெல்லாம் பார்த்தா இந்த வாஸ்து நாள் எதிர்பார்த்துட்ருப்பீங்க. அந்த வாஸ்து நாள் 22ஆம் தேதி, அதாவது அன்னைக்கு நிறைஞ்ச அமாவாசையும் கூட. சரியா? அதே மாதிரி 16ஆம் தேதி அப்படின்னு பார்த்தா கோகுல அஷ்டமின்னு சொல்லுவாங்க. கிருஷ்ணருக்கு வழிபடக்கூடிய அருமையான ஒரு நாள் கோகுல அஷ்டமி. சரிங்களா? அதே மாதிரி 27ஆம் தேதி அப்படின்னு பார்த்தா விநாயகர் சதுர்த்தி. இது எல்லாமே நம்ம எந்தெந்த நாள் நமக்கு தேவையோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த கடகராசியில் பிறந்தவங்களுக்கு எந்த ஆலயம் போனால் ஓரளவுக்கு நல்லா இருக்கும், எந்த கடவுளை நம்ம கும்பிட்டா நமக்கு சில மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அதாவது நீங்கள் போக வேண்டிய ஆலயம் அப்படின்னு பார்த்தா பால திருப்பர சுந்தரை நெமிலியில் இருக்குங்க, அரக்கோணத்தில் இருக்குங்க. முடிஞ்சால் அதாவது பார்த்துட்டிங்கன்னா பால திருப்பர சுந்தரி கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு சில மாற்றமெல்லாம் பார்க்கலாம். சரிங்களா? குறிப்பாக இந்த ஆகஸ்ட் 3ஆம் தேதிக்கு மேலே போயிட்டு வாங்க. ஆடி 18 முடிஞ்சு போயிட்டு வாங்க. சரிங்களா? நெமிலி அரக்கோணத்தில் போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சில மாற்றமெல்லாம் பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதாவது ஏன் பிறந்தோம்னு தெரியாமல், ஏன் வாழ்கிறோம்னு தெரியாமல், யாருக்காக வாழ்கிறோம்னு தெரியாமல், அதாவது ஏதோ ஒரு குழப்பத்திலேயே இருப்பாங்க. நிம்மதி இல்லாத வாழ்க்கை, பூரி சொத்தை ஆள முடியாமல், சொந்த பந்தத்தை இருந்தும் சப்போர்ட் இல்லாமல், குடும்பம் இருந்தும் கட்டன்றது அவங்களால ஒரு ஆதாயம் இல்லாமல், மொத்தத்தில் எல்லாம் இருந்தும் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தா நிறைய குழப்பத்தில் இருப்பாங்க. அவங்களாம் கண்டிப்பாக நான் சொல்கிற ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு ஒரு சில மன நிறைவான ஒரு வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா பொதுவாகவே கடகராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 2.5 வருட காலமாக அஷ்டமத்து சனியில் சிக்கி ரொம்ப 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 அவஸ்தைப்பட்டு சிரமப்பட்டு அதிலிருந்து இப்போ தான் கொஞ்சம் வெளியில் வந்திருக்கிறீங்க. அதெல்லாம் மறக்க முடியாத ஒரு நாட்கள் ஒரு 2.5 வருஷம் கடகராசிக்காரங்களுக்கு. அப்படி பார்த்தா இந்த மார்ச் 29 ஓரளவுக்கு பரவாயில்லைங்க, ஏதோ அஷ்டமத்து சனி முடிஞ்சதுலேருந்து ஏதோ 4 காசு வீட்டில் நிற்கிது, ஏதோ தொழிலுக்கு நான் போகிறேன், ஏதோ எனக்கு ஒரு நல்ல பேர் இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு மதிப்பு மரியாதை கொடுத்துருக்குது. அப்படி கொடுத்துருக்கும்போது இப்போ மீண்டும் சனி பகவான் போய் வக்கரம் அடைஞ்சதுனால கொஞ்சம் பொறுமையாக செயல்படுறது கண்டிப்பாக நல்லது. அவசரப்பட வேண்டாம். எது செய்கிற மாதிரி இருந்தாலும் யோசித்து நின்று நிதானமாக செய்யுங்க. ஏன்னா அடுத்தது ஒரு 4.5 மாதம் கிட்டத்தட்ட ஜூலை 13ஆம் தேதியிலிருந்து அதாவது நவம்பர் 28 வரைக்கும் இப்போ சனி பகவான் மீண்டும் கட்டன்றது இப்போ வக்கரத்துக்கு போயிட்டார்.
வக்கரத்துக்கு போயிட்டார் அப்படின்னா அதாவது இயல்புக்கு மாறாக வேலை செய்வார், கொஞ்சம் சிரமங்கள் கொடுப்பார். அதனால் நமக்கு வந்து என்னென்னா அது நம்ம ஜாதகத்தை அடிப்படையை எடுத்துக்கோங்க, எது செஞ்சால் பரவாயில்லை எது வேண்டாம் அப்படின்றத பார்த்தா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ட்ராவல் பண்ணினீங்கன்னா உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக நல்லாவே இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி ராசி ஒன்று தான், கடக ராசின்னாவே ஒன்று தான், ஆனால் நட்சத்திரம் வந்து வெவ்வேறு இல்லைங்களா? இப்போ பொதுவாக நான் கடகராசி தான் நீங்கள் சொல்கிறீங்க, அந்த கடகராசியில் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா குருவுடைய நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க, அதாவது புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க. அதே மாதிரி ஒருத்தர் பார்த்தா கட்டன்றது சனி நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க, அதாவதுன்றது பார்த்தா பூச நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க. ஒரு சிலர் பார்த்தா அதாவது வந்து ஆயிலி நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க, புதனுடைய நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க. அப்போ உங்கள் நட்சத்திரத்துக்கு அதிபதி யார், அவர் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருக்கிறாரா, ஆட்சியாக இருக்கிறாரா, நீச்சமாக இருக்கிறாரா, உச்சமாக இருக்கிறாரா, பகையாக இருக்கிறாரா, நட்பாக இருக்கிறாரா, அது முதல்ல பாருங்கள். அதாவது நமக்கு ஒரு அமௌண்ட்டு வருது அப்படின்னா பிரச்சனை எதுவும் இல்லை அப்படின்னா அதை ஃபுல்லாக நமக்கே வந்துடும். பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனைக்கு போக தான் மீதி கைக்கு வரும். அந்த மாதிரி நம்மளோட நேர காலத்துக்கு அதிபதி எந்த நிலைமையில் இருக்கிறாரோ அது போக தான் நம்ம கைக்கு மீதி வரும் இல்லையா? அதனால் நட்சத்திரம் கொடுத்தவர் நல்லா இருக்கிறாரா, ரெண்டாவது உங்களுடைய லக்னத்துக்கு அதிபதி நல்லா இருக்கிறாரா, அது முதல்ல பாருங்கள். இது போக உங்களுடைய திசா புத்தி, அவருடைய திசா புத்தி நடந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாயிருக்கும். சரிங்களா? இப்போ பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஆயிலி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்க, உங்களுக்கு புதன் திசை நடந்தது அப்படின்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். சரிங்களா? அதே வந்து பார்த்தா நான் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறேங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக குருவுடைய திசை நல்லாயிருக்கும். இல்லை அதாவது நான் வந்து பூச நட்சத்திரத்தில் பிறந்த அப்படின்னா சனி கெட்டவராக இருந்தாலும் உங்களுக்கு நல்லது பண்ணுவார், திசை நல்லா இருக்கணும். அதே மாதிரி உங்கள் நட்சத்திரம் கொடுத்தவர் லக்னம் கொடுத்தவர் நல்லா இருக்கணும். அடுத்தது போக 5ஆம் இடம் 7ஆம் இடம் 9ஆம் இடத்துக்கு அதிபதி உங்களுக்கு நல்லா இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கொடுப்பார். எப்பயுமே 5, 7, 9 அவங்க 3 பேர் தான் விதிக்காரகன். விதிக்காரகன் அப்படின்னா நீங்கள் இப்படி பார்த்தாலும் 5, 7, 9 வரும், இப்படி பார்த்தாலும் 5, 7, 9 தான் வரும். அந்த 5, 7, 9 கூடத்துக்கான அதிபதி யாருன்னா 5ஆம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய், 7ஆம் இடத்துக்கு அதிபதி பார்த்தா சனி, அதே மாதிரி 9ஆம் இடத்துக்கு அதிபதி பார்த்தா குரு. அப்படி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களுக்கு இந்த 3 அதிபதி உங்களுக்கு ஜாதகத்தில் நல்லா இருந்துட்டாருன்னா கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். இந்த மாதம் அவங்களோட குறிப்பாக திசை புத்தி நடந்தாலும் நல்லா தான் இருக்கும். சரிங்களா? இப்படி பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகவே இன்றைக்கி கடகராசியில் பிறந்தவங்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு கண்டிப்பாக இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இது பண்ணலாமா, இப்படி போகலாமா, இல்லை அது செஞ்சால் நல்லா இருக்குமா, இது செஞ்சால் நல்லா இருக்குமா நீங்கள் எதிர்பார்த்துட்ருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 11ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். காரணம் என்னென்னா உங்கள் ராசியில் தான் இப்போ புதன் பகவான் வந்து வக்கரமாகி உட்காந்துருக்கிறார். அப்போ உங்கள் வீட்டுக்கு வந்த புதன் பகவான் வந்து வக்கரமாகி உட்காந்துருக்கும்போது என்ன பண்ணுவார், இயல்புக்கு மாறாக தானே அவர் வேலை செய்வார். அப்போ அதனால தான் உங்களுக்கு கொஞ்சம் மன உளைச்சல், தொழில் தடை, வருமான குறைவு, உடல் உபாதிகள், குறிப்பாக பெண்களுக்கெல்லாம் பார்த்தா மாதவிடாய் பிரச்சனை, மென்சஸ் நேர தொந்தரவு, வயிற்று வெளிக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை. அதே ஆண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நரம்பு பிரச்சனை, கண்பார்வை, மூட்டு வலிக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, எலும்பு தேய்மானம், இந்த மாதிரி. ஏன்னா ஏதோ ஒரு வகையில் சின்ன சின்ன பாதிப்பு கொடுக்கும். 11ஆம் தேதிக்கு மேலே நல்லாயிருக்கும். ஆனால் இதே இந்த புதன் வக்கரம் மட்டும் ஆகாது இருந்தாருன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் தான் சூரியன் இருக்கிறார், மாதகரகன் சொல்லக்கூடிய சூரிய பகவான் இருக்கிறார். அப்படி பார்த்தா நெருப்பு ராசி, மாத பலன் நிர்ணயிக்கிறவரை யாருன்னா சூரியன் தான். அப்படி வந்து இருக்கிறதுனால பார்த்தா 17ஆம் தேதி வரைக்கும் சூரியன் உங்கள் வீட்டில் தான் இருப்பார். 17ஆம் தேதிக்கு மேலே பார்த்தா சூரியன் தன் சொந்த வீட்டுக்கு போயிடுவார். சரிங்களா? அப்படி போயிட்டார் அப்படின்னா ஏன்னா கரெக்டாக 11 மாதம் 11 வீட்டில் இருந்துட்டு வந்து இந்த ஆவணி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆவணி 31ஆம் தேதி வரைக்கும் அவர் தன் சொந்த வீட்டில் தான் இருப்பார். அப்படி வரக்கூடிய அந்த சூரிய பகவான் அப்போ தான் என்ன பண்ணுவார்னா இன்றைக்கி குடும்பத்தில் இருக்கிற அந்த சங்கடமெல்லாம் சரியாகும். அப்பா மகனுக்கு பிரச்சனை, அதாவது அம்மா அப்பாவுக்கு பிரச்சனை, ரெண்டாவது கணவன் மனைவி பிரச்சனை, அதாவது அப்பாவுக்கு பிள்ளைங்களுக்கு பிரச்சனை, இந்த மாதிரி போராட்டமெல்லாம் கொஞ்சம் சரியாகும். சரிங்களா? இப்போ தான் உங்கள் வீட்டில் தான் புதன் ஆதித்ய யோகம் ஏற்பட்டிருக்குது. ஏன்னா பொதுவாக புதன் சூரியன் 2 பேர் இணையிறாங்கன்னு அப்படின்னா ஒரு வீட்டில் இருந்தாங்கன்னா அதுக்கு பேர் வந்து புதன் ஆதித்ய யோகம். அப்படி பார்த்தா அந்த புதன் ஆதித்ய யோகம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வெளிநாடு முயற்சி பண்ணுறவங்களுக்கெல்லாம் இப்போ நல்ல வாய்ப்பு உண்டு. வெளிநாடு முயற்சி பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி இந்த மாதிரி நல்லா மேல் படிப்பு எது படிச்சுட்ருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்பு கிடைக்கு. இது போக பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி படிப்புக்காக வேண்டிய ஹாஸ்டலில் இருக்கிறவங்களுக்கு இடம் மாறி போனவங்களுக்கெல்லாம் இப்போ படிப்பு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும்.
இது போக பார்த்திங்கன்னா இன்றைக்கி வாழ்வாதாரத்துக்கு ஏதோ ஒரு வகையில் நம்ம முயற்சி பண்ணுவோம், அது தடையாகவே இருக்கும். அதெல்லாம் கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 17ஆம் தேதி வரைக்கும் சூரியன் உங்கள் வீட்டில் இருக்கிறதுனால இன்றைக்கி இந்த கோர்ட்டு, போலீஸ் ஸ்டேஷன், பஞ்சாயத்து பிரச்சனை, இன்றைக்கி பேங்க் பிரச்சனை, அலுவலக பிரச்சனை இதெல்லாம் ஓரளவுக்கு கண்டிப்பாக குறையிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் பொதுவாக பார்த்தா உங்களுக்கு இந்த புதன் ஆதித்ய யோகத்தை கொடுத்து புதன் வக்கரத்தில் வந்ததுனால தான் பெருசாக உங்களுக்கு ஒன்றும் பலன் கொடுக்கல. இதுதான் ஒரு வகையான உண்மை. சரிங்களா? அதனால் எப்படி பார்த்தாலுமே இன்றைக்கி கடகராசிக்காரங்களுக்கு எதிர்பார்ப்பு நிறைய இருக்குது. ஆனால் அது நடைமுறை வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குது. நம்ம நினைக்கிறோம் சொல்கிறவங்க நல்லா இருக்குன்னு சொல்கிறவங்க எனக்கு நடக்கலை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இது எல்லாமே கிட்டத்தட்ட 11 தேதிக்கு மேலே கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாயிருக்கும். பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இன்றைக்கி கடகராசிக்காரங்களுக்கு எல்லாத்துக்குமே யோசனை நிறையா இருக்கும். நீங்கள் சொல்கிறவங்க இல்லை, மற்றவங்க நல்லா இருப்பாங்க, அப்போ நமக்கு நல்லா இல்லை. என்ன காரணம் பார்த்தா உங்களுடைய நேர காலத்தில் வந்து புதன் வந்து இப்போ வக்கரமானதுனால மட்டும்தான். சரிங்களா? இது போக பார்த்தா உங்களுக்கு வந்து சனி பகவான் பாக்கிய சனியாக இருந்து நல்லா தான் பண்ணுறாரு. ஆனால் தேவையான விஷயங்கள் மட்டும் பண்ணிக்கிட்டால் பரவாயில்லை. வட்டிக்கு பணம் கொடுக்குறதோ, ஜாமீன் கையெழுத்து போடுறதோ, கூட்டுத்தொழில் பண்ணுறதோ, வண்டி வாங்குறதோ, கார் வாங்குறதோ, கார் மாற்றுறதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறத கண்டிப்பாக இப்போதைக்கு நல்லது. சரிங்களா? அதாவதுன்றது ஆடம்பரம் என்ன, அத்தியாவசியம் என்ன, அத்தியாவசியம் மட்டும் பண்ணிக்கோங்க. ஆடம்பரம் இப்போதைக்கு தேவையில்லை. அதனால் கண்டிப்பாக கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா செவ்வாய் உங்களுக்கு 3ல் இருக்கிறார். உறவுகள் உங்களை தேடி வரக்கூடிய காலம். அதாவது சொந்த பந்தம் பிரிஞ்சுட்டாங்க, சங்கடத்தில் இருக்கிறோம், பேசிக்கிறதில்ல, இவங்கெல்லாம் ஓரளவுக்கு மீண்டும் சேர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக நல்லா இருக்குது. ஏன்னா 3ஆம் இடத்துல தைரியஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால கண்டிப்பாக உறவுகள் தேடி வரும். கடன் பிரச்சனை கண்டிப்பாக கொஞ்சம் குறையும். சரிங்களா? அதே சமயத்தில் குரு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால சுக்கிரனோட சேர்க்கையாக இருக்கிறதுனால அடுத்தது இந்த 21ஆம் தேதி எல்லாம் பார்த்தா சுக்கிரன் உங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்துடுறாரு. அப்படி சுக்கிரன் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டாருன்னா நிச்சயமாக மனைவிக்கு தொழில் மாற்றம், உடல் உபாதைகள் சரியாகும். ரெண்டாவது அவங்களோட ஹெல்த் கண்டிஷன்லாம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தா உங்களுக்கு குரு பகவான் 12ஆம் இடத்துல இருந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு வந்து பார்க்கும்போது 12ஆம் இடத்துல குரு வந்து உட்காந்த காலம் இப்போ இல்லை. கிட்டத்தட்ட உங்களுக்கு மே மாதம் 14ஆம் தேதியிலிருந்தே சில சுபகாரியங்களெல்லாம் தாமதமாகிட்டு இருக்குது. அது உங்கள் இண்டிவிஜுவலாக உங்கள் ஜாதகம் நல்லா இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். ஆனால் பொது பலனில் குரு 12ஆம் இடத்துக்கு வந்ததுனால நிறைய பேருக்கு இந்த திருமணம், அதாவது சிலருக்கு இந்த புத்திர பாக்கியம், சிலருக்கு இந்த வெளிநாடு வாய்ப்பு, இது எல்லாமே சிலருக்கு தடையாக இருக்கும். அதுக்கு என்ன காரணன்றது உங்கள் சுய ஜாதகம் பார்த்துக்கோங்க. ஏன்னா பொது பலனில் குரு 12ஆம் இடத்துல மறைஞ்சதுனால கொஞ்சம் தடையாக தான் இருக்கும். சரிங்களா? அதனால் கொஞ்சம் பொறுத்துவன் பூமி ஆளுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது கண்டிப்பாக நல்லது. நான் முன்னே சொன்ன மாதிரி உங்கள் நட்சத்திரம் கொடுத்தவர், லக்னத்துக்கு அதிபதி, திசா புத்தி, நான் சொன்ன அந்த 3 கிரகங்கள் இதெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்றத மட்டும் ஒரு தடவை நீங்கள் பார்த்துக்கிடுங்க. சரிங்களா? சரி நேயர்களே, உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.